தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதியானதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தேமுதிகவுடனும் அதிமுக பேச்சுவார்த்தையை நடத்தி வந்ததாக முன்னதாக பல்வேறு தகவல்களும் வந்து கொண்டிருந்தன. ஏற்கனவே பாமக பாஜகவுடன் கூட்டணிகள் உறுதியாகி இருந்தன. அதிமுக பாமக பாஜக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருந்தன. இந்த சூழலில் தேமுதிகவும் இந்த கூட்டணிக்குள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது தொடர்பாக சில தகவல்களும் கடந்த காலங்களில் வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் நடத்திய ஆலோசனையில் அதிமுகவுடன் கூட்டணி என முடிவானதாக தகவல் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பாக நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பாக நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலாம் என்றும், அந்த கூட்டணி உறுதியாகி இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானதாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் குறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நாளை வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த கூட்டணியானது தற்பொழுது பேச்சுவார்த்தை மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சி அலுவலகத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இந்த ஆலோசனையின் முடிவில் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஒரு கூட்டமானது மிக முக்கியமாக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வருகிறார். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக. இந்த ஒரு சூழலில் தேமுதிக உடனான கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியே தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை பாஜகவின் தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து வலியுறுத்தி இருந்தார். அப்பொழுதே அதிமுக பாஜக பாமக கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தேமுதிகவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது தேமுதிகவிற்கு என்று அதிக இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது கடந்த காலங்களில் நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் தேமுதிக திமுகவுடனான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் அந்த கூட்டணியானது இறுதி செய்யப்படாமலேயே பேச்சுவார்த்தையானது முடிவை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தையானது இன்று தேமுதிக அலுவலகத்தில் தொலைபேசி வாயிலாக நடத்தப்பட்டது என்றும், அது மட்டும் இல்லாமல் இதில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி செல்வதற்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணியானது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பிரதமரின் வருகை காரணமாக அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் தூத்துக்குடியில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சென்னை வந்த பிறகு நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் சந்திக்கக்கூடிய நிலையில் கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டு இரு கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடுக்கான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன்.